மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் வேட்பாளர்களும் அவரது ஆதரவாளர்களும் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வாக்கு வேட்டையாடி வருகின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரிய தாழை மீனவ கிராமத்தில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அதிகாரிகளிடமே தூத்துக்குடி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அரசு அதிகாரிகளின் சின்னம் இரட்டை இலை என கூறி வாக்கு சேகரித்துள்ளார். அரசாங்க ஊழியரோட சின்னம் காவல்துறைக்கு நண்பன் அதிமுக. திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் கே நகரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தீப்பெட்டி சின்னத்திற்காக வாக்களிக்க மாட்டோம், முதல்வர் ஸ்டாலின் முகம் இருப்பதால் வாக்களிப்போம் என பெண் ஒருவர் பேசியுள்ளார். தீப்பெட்டிக்காக ஓட்டு போட மாட்டோம், இவருக்காக நாங்க ஓட்டு போடுறோம். ஏன்னா நாங்க போற பஸ்ஸே ஃப்ரீயா தான் விடுறாரு. திருவண்ணாமலை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்து நடிகர் கூல் சுரேஷ் செருப்பு தைத்து கொடுத்தும் ஐஸ்கிரீம் விற்றும் மாறுபட்ட முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லிக்காய் வாய்க்குள் சென்றவுடன் கடைசியில் எப்படி இனிக்குமோ அதேபோல் தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் உங்கள் வாழ்க்கையும் இனிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அதேபோல் உங்கள் வாழ்க்கையும் ஜம்முன்னு இருக்கும் என டயலாக் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை இனிக்கிறதுக்கு நீங்க தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையை எப்பவுமே இனிச்சிட்டு இருக்கும். நம்ம உடம்பு மட்டும் ஜில்லுன்னு கொடுக்கணும்னு சாப்பிட்டாது, நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா ஜில்லுன்னு ஜம்முன்னு இருக்கணும். அதற்கு நம்ம தாமரை சின்னத்துக்கு நீங்க ஓட்ட பதிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்லா குழுகுழுன்னு வச்சுக்கோங்க. பொன்னமராவதி அருகே அம்மன் குறிச்சியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை நீங்கள் யார் என நபர் ஒருவர் கேட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் அமைச்சர் ரகுபதியுடன் பிரச்சாரம் செய்த அவர் மோடி ஆட்சியில் சோப்பு, சீப்பு, கண்ணாடி விலை கூட ஏறிவிட்டதாக விமர்சித்தார். மோடி தான் காரணம். மோடி போனா தான் விலை குறையும். சோப்பு, சீப்பு, கண்ணாடி விலை கூட கூடி போச்சு. முன்னாடி சோப்பு 8 ரூபாய்க்கு வித்த சோப்பு 20 ரூபாய்க்கு விற்குது. தேங்காய் எண்ணெய் 70 ரூபாய்க்கு வித்த தேங்காய் எண்ணெய் 240 ரூபாய்க்கு விற்குது. பல்லு விளக்குற பேஸ்ட் 43 ரூபாய்க்கு வித்து 73 ரூபாய்க்கு விற்குது. ராதிகா சரத்குமாரை 15 நாள் கால் ஷீட் வாங்கி ஷூட்டிங்கிற்காக அழைத்து வந்துள்ளதாக முன்னாள் அதிமுக அமைச்சரும் எம்எல்ஏவுமான RB உதயகுமார் கிண்டல் அடித்துள்ளார். மதுரை மாவட்டம் மரவன் கிராமத்தில் விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் நியாய விலை கடைகளில் கொடுக்கும் அரிசியை கோழி கூட தின்பதில்லை என்று விமர்சித்தார். அவங்க 15 நாள் விருதுநகர் பாராளுமன்றத்துக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. சுட்டி அவங்களுக்கு வசனம் எழுதி கொடுப்பாங்க, இப்படி பேசணும், இப்படி நடிக்கணும் அப்படின்னு. அந்த 15 நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பேக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு போயிடுவாங்க. நீங்க சென்னைக்கு போய் கதவு திறந்தாலும் திறக்காது, டெல்லிக்கு போய் கதவு திறந்தாலும் திறக்காது. தம்மை விஜய பிரபாகரனை, இந்த மண்ணின் மைந்தனை, அவருடைய இதய கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.